வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த பர்தீமேயு என்கிற குருடன், இயேசுவே தாவீதின் குமாரனே என்று அவரை நோக்கி கூப்பிட்ட போது அநேகர் வந்து அவனை தடுத்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைய ஜெபத்துக்கு கூட அல்லது நாம் ஒன்றை கேட்கக்கூடாது என்று கூட பல தடைகள் வந்து நம்மை நெருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என் ஜெபத்துக்கு தடை வருகிறது என்றாலே நிச்சயமாய் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பதற்கு ரெடியாகி விட்டார் என்ற அர்த்தம். அவர் எளியவர்களின் விண்ணப்பத்தை ஒருபோதும் அசட்டை பண்ணவே மாட்டார். கேட்காதவர் போல இருக்கவே மாட்டார். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அவனுக்கு தமது முகத்தை மறைக்காமலும் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பர்திமேயு இயேசுவே தாவீதின் குமாரனே என்று அழைத்த போது இயேசு நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் அர்த்தம் என்ன? அந்த எளியவனுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து விட்டுதான் இனி அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைப்பேன் என்றல்லவா அதன் அர்த்தம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோக்கி கூப்பிடவோ நோக்கி பார்க்கவோ ஆமென் ஒருவரும் இல்லை என்ற நிலையில யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்களே என்றால், எளியவர்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் நமக்காக பரலோகத்தில் இருக்கிறார். நோக்கி கூப்பிடுங்கள். யார் தடுத்தாலும் அவர் வந்து நிற்பார். எப்படி பர்திமேயுவுக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான விடுதலை கொடுத்தாரோ, அப்படி ஒரு அற்புதமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்து அவரை மகிமைப்படுத்தும்படி கிருபை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.